அண்ணாமலர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்ல பட்டியை கிளப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு பிரச்சாரத்துல அமைச்சர் சேகர் பாபு அவர்களை வெறுத்து வாங்கிட்டாரு. அமைச்சர் சேகர் பாபு மாதிரியான பல ரவுடிகளை பார்த்திருக்கேன், அமைச்சர் சேகர் பாபுவால புடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எதனால அண்ணாமலர்கள் அப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். அடுத்ததாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை குறித்து சில அவதூறான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மோடியை குறித்து அவதூறுகளை பரப்புனா அண்ணாமலர்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு. பல தகுந்த ஆதாரங்களை வச்சு சரியான பதிலடிகளை கொடுத்திருக்காரு. அது என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட், திமுக அமைச்சர் சர்ச்சைக்குரிய அமைச்சர் திரு அன்பரசன் அவர்கள், ஓட்டுக்காக நீங்க யார்கிட்டயுமே தொங்காதீங்க, கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் காலில் விழுங்க, அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. மறுபடியும் சர்ச்சைக்குரிய கருத்து சொல்லி திரு அன்பரசன் அவர்கள் மாட்டின்னு இருக்காரு. அது பற்றியும் பார்த்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதர்மை தேசியவாதிகள் அவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காக, இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக, இந்தியாவுடைய சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். மறக்காம தாமரை சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. தாமரை சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. இன்னைக்கு அண்ணாமலர்கள் நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில திரு எஸ்.ஜி.எம். ரமேஷ்காக பிரச்சாரத்திற்காக போயிருந்தாரு. அங்க ஆரம்பமே அமர்கலப்படுத்தி இருந்தாரு அண்ணாமலை அவர்கள். எடுத்த உடனே அமைச்சர் சேகர் பாபு இருக்காரு இல்லையா, அவரை குறித்து தான் பேசியிருந்தாரு. ரீசெண்டா சேகர் பாபு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, முதலமைச்சர் அவர்கள் எங்களை பொறுமையா போக சொல்லியிருக்காரு, நாங்க பொறுமையா போகிறதுனாலதான் அண்ணாமலை போன்றவர்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி சேகர் பாபு பேசியிருந்தாரு. இதுக்கு அண்ணாமலை, சேகர் பாபு மாதிரியான பல ரவுடிகளை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், சேகர் பாபுவால என்னுடைய புடுங்க முடியாது அப்படி மாதிரிலாம் சொல்லி, சேகர் பாபு விட பெரிய பெரிய ரவுடிகளா நான் பார்த்திருக்கேன் அப்படி மாதிரிலாம் பேசியிருக்காரு. இத கொஞ்சம் பாருங்க. சென்னையில போய் பேசிட்டு வந்தாங்க ஐயா. இந்த பத்திரிகை நண்பர் சும்மா இல்லாம ஒரு கேள்வி கேட்டாங்க. சும்மாவே இருக்கிறதுல பத்திரிகை அண்ணே, இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி என்னன்னே சொல்றீங்க? நான் சொன்னேன், எங்கேயா சட்டம் இருக்கு, எங்கேயா ஒழுங்கு இருக்கு, ரெண்டையும் வேணாம், தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு பத்திரிகை நண்பர் என்ன பண்றாங்க, அதை தூக்கிட்டு போய் சேகர் பாபு அண்ணன் கேட்கிறார், அண்ணே இந்த அண்ணாமலை சென்னைக்கு வந்தாரு, சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு. சேகர் பாபு சொல்றாரு, அவர் முதலமைச்சர் சொன்னனால ஒரு ஒழுக்கமா இருக்காரம்மா, இல்லாட்டி நான் ரோட்லயே நடக்க முடியாதாமா. நான் சேகர் பாபு மாதிரி பெரிய பெரிய ரவுடி எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ரவுடியா வந்து அப்படியே நீ கட்சி சட்டை வேட்டியை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து அமைச்சர், இந்த மாதிரி பெரிய பெரிய ரவுடி எல்லாம் பார்த்துட்டாங்க அரசியலுக்கு வந்திருக்கேன். ஆனா அண்ணன் சேகர் பாபு அவர்களை இது கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இங்கெல்லாம் அரசியலுக்கு அதற்காக வரவில்லை, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றோம், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக. என் பையன் நல்லது செய்யறதுக்கே இப்படி பேச வேண்டியதா, அமைதியா யாருகிட்டையும் பேசாம இருந்தோம். ஒரு ரவுடி பையனாக பார்த்து பார்த்துதான் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். சகோதரி சகோதரி, என்ன பண்றது, கலிகாலம். நல்லது பண்ணா கூட இப்படிதான் பண்ண வேண்டியது இருக்கு. 2021 தேர்தல் காலகட்டத்துல அப்ப கூட ஒரு பிரச்சாரத்துல அண்ணாமலர்கள் இதே மாதிரிதான் பேசியிருந்தாரு. ஆனா அவர் பேசின நபர் யாருன்னா, முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர், திமுகவுடைய இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை குறித்து தான் பேசியிருந்தாரு. கை கால உடைச்சி உள்ள தூக்கி போட்டுருவேன் சம்திங், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது, அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கே நல்லாவே தெரியும். நாளுக்கு நாள் அண்ணாமலர்கள் மாஸ்க் காட்டிட்டு வராரு. நெக்ஸ்ட், தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை குறித்து சில அவதூறு கருத்துக்களா சொல்லியிருக்காரு. மோடி கண்ணீரே அவர் கண்கள் நம்பாது அப்படி மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இன்னும் ஏகப்பட்ட அவதூறான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. இதை ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. நேற்று மாலை செய்தி, தாய்மொழியாக தமிழ் வாய்க்கவில்லை என வருந்துகிறார் பிரதமர் மோடி. நேற்று காலை செய்தி, அழகே தமிழ் சொல் வானொலி இருக்க ஆகாசவாணி என்பதே பயன்பாட்டுக்கு வரும். மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது, தமிழர்கள் எப்படி நம்புவார்கள்? கெட்டிக்காரன் புழுகாவது 8 நாள் நிற்கும், ஆனால் மோடியின் கண்ணீர் ஒரு பக்கம் கண்ணை குத்தி கொண்டே மறுபக்கம் கண்ணீர் வடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம்? கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் பரப்புரை செய்த அவர் இப்போது இந்தியில் மட்டும் பேசுவதன் மர்மம் என்ன? பிரதமர் மோடி அவர்களே, கருப்பு பணம் மீட்பு, மீனவர்கள் பாதுகாப்பு, 2 கோடி வேலை வாய்ப்பு, ஊழல் ஒழிப்பு போல் காற்றில் கரைந்த உங்கள் கேரண்டிகளில் ஒன்று தான் அகவை 5 விமானங்களில் தமிழில் அறிவிப்பு. விமானங்களில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் கூட தமிழோ ஆங்கிலத்திலோ பேசும் பாதுகாப்பு படையினர் இல்லை.
எங்கும் இந்தி எதிலும் இந்தி என மாற்றியதுதான் மோடி அரசின் அவல சாதனை. தமிழ் தோல் போர்த்தி வரும் வஞ்சகர் கூட்டத்துக்கு ஏமாற்றமே பரிசாகும். மோடி லைஸ் அப்படி மாதிரி சொல்லி மோடி அவர்கள் பேசின ஒரு வீடியோவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட் பண்ணிருக்காரு. இத மாதிரிலாம் பேசினா அண்ணாமலை அவர்கள் சும்மா இருப்பாரா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு. பல ஆதாரங்களை சொல்லி தமிழக முதலமைச்சரை வெளுத்து வாங்கிட்டாரு. இத கொஞ்சம் பாருங்க. வழக்கம் போல எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் தேர்தல் நடைபெறும் நேரங்களில் மட்டும் திமுகவினருக்கு வரும் தமிழ் உணர்வு தற்போது பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலும் வந்திருப்பது ஆச்சரியம் இல்லை. கடந்த 70 ஆண்டுகளாக தமிழ் மொழியை வியாபாரமாக்கி தமிழகத்தை சுரண்டி கொழுத்த திமுகவின் தமிழ் உணர்வு நாடகத்தை தமிழக மக்கள் இனியும் நம்புவார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நினைப்பாரேயானால் அவருக்கு ஏமாற்றமே பரிசாக கிடைக்கும். தமது தாய்மொழியாக தமிழ் வாய்க்கவில்லை என்று தமிழ் மொழி கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது குறித்தும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வருத்தம் தெரிவித்திருப்பதை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கேலி செய்திருக்கிறார். நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் இன்று நேற்று இதனை கூறவில்லை. திமுகவினரை போல மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களைப் போல திரு ஸ்டாலின் அவர்களைப் போல மொழியை வைத்து நடத்தும் வியாபார அரசியலை செய்ய வேண்டிய அவசியம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இல்லை. அவர் இந்தியாவின் பிற மொழிகள் பேசுபவர்கள் மத்தியிலும் தமிழ் மொழிதான் தொன்மையான இனிமையான மொழி என்று பெருமையுடன் கூறி வருகிறார். பல ஆண்டுகளாக இந்தியாவில் பல மாநிலங்களில் பேசும் போதும் உலக அரங்கில் பல நாடுகளில் பேசும் போதும் பல மொழிகள் பேசுபவர்கள் மத்தியிலும் ஏன் ஐநா சபையில் பேசும்போது கூட உலகின் தொன்மையான மொழியான தமிழ் என் நாட்டின் மொழி என்று பெருமையுடனே கூறியிருக்கிறார். தமிழ் மொழியின் பெருமையை தமிழகத்தின் பெருமையை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உலக நாடுகளின் தலைவர்கள் மத்தியில் கொண்டு சென்றிருக்கிறார். உலக நாடுகளின் தலைவர்களை தமிழகத்திற்கு அழைத்து வந்து தமிழகத்தின் தொன்மையான கலாச்சாரத்தை பறைசாற்றி இருக்கிறார். எனவே மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மீது கொண்டுள்ள பற்றுக்கும் தமிழகத்தின் மீது கொண்டுள்ள அன்புக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் சான்றிதழ் அவசியம் இல்லாதது, அர்த்தமற்றது. ஆகாசவாணி என்பது பிரசார் பாரதி நிறுவனத்தின் வானொலி பிரிவின் பெயர். இன்று நேற்றல்ல, சுமார் 70 ஆண்டுகளாக ஆகாசவாணி என்பதாகத்தான் இருக்கிறது. திரு ஸ்டாலின் இன்று எதிர்க்கட்சியாக தேர்தல் நேரத்தில் மட்டுமே காட்டும் தமிழ் ஆர்வத்தில் சிறிதேனும் 10 ஆண்டுகள் மத்தியில் அமைச்சரவையில் பசையான பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருந்த போது காட்டியிருந்தால் தமிழக மக்கள் இந்த நாடகத்தை நம்பியிருப்பார்கள். எனவே தேர்தல் நேர நாடகங்களை நிறுத்திவிட்டு உண்மையாகவே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் தாய்மொழி கல்வியை வலியுறுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழக பள்ளிகளில் அமல்படுத்தி தமிழகத்தின் அனைத்து பள்ளிகளில் பயிலும் அனைத்து குழந்தைகளும் கட்டாயமாக தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பினை வழங்க முன் வர வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்கள் மீனவர்கள் பாதுகாப்பு குறித்து கவலைப்பட இது திமுக காங்கிரஸ் கூட்டணியின் ஊழல் அரசு அல்ல. திமுக காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்தை சேர்ந்த 80 மீனவர்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் மீனவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதோடு மட்டுமின்றி இலங்கை அரசால் கைது செய்யப்படும் தமிழக மீனவ சகோதரர்கள் உடனுக்குடன் மீட்கப்படுகின்றனர். எனவே திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் மீனவர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கருப்பு பணம் மீட்டிருப்பது குறித்து பொதுமக்கள் நன்கு அறிவார்கள். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் தனது கட்சியினரிடமும் தனது இந்தி கூட்டணி கட்சியினரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஊழல் ஒழிப்பு குறித்து திரு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்பதை தமிழக மக்களின் வார இறுதி நகைச்சுவைக்காக விட்டு விடுகிறேன். ஊழல் குறித்து எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறத நான் இந்த வீக்கெண்ட் காமெடியா நான் மக்கள்கிட்டே விட்டுறேன், அவங்களே என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பதிலடி கொடுத்திருக்காரு. தமிழகத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல தமிழ் மொழியானது கட்டாய பாடமே கிடையாது. கட்டாய பாடம் இல்ல. மத்திய அரசனுடைய இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கு பாத்தீங்களா, அதுல தமிழ் மொழியை கட்டாயமா எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராகத்தான் திமுகவும் திமுகவுடைய அந்த கூட்டணி கட்சிகளும் எல்லாருமே சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கரெக்டா தேர்தல் வரும்பொழுது இத மாதிரியான முக்கியமான விவகாரங்கள் நடக்கும்போது மட்டும் தமிழ் பாசம் திடீர்னு இவங்களுக்குலாம் வந்துருது. இதுக்கு முன்னாடி அவங்க மத்தியிலயோ மாநிலத்திலயோ 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க, அந்த கூட்டணியில இருந்தாங்க. அப்போ இவங்க ஏதாச்சும் பெருசா பண்ணிருக்கலாம் இல்லையா? பட் அப்போ எதுவுமே பெருசா பண்ணாம இப்போ இத மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் பற்ற இவங்க எல்லாருமே கேலி கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் என்னத்த சொல்றது? ஏனையில ரீசெண்டா ஒரு பாட்காஸ்டாக அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாரு. அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு,
நீங்க என்ன திட்டுங்க, அசேசமா திட்டுங்க, என்ன அபியூஸ் பண்ணுங்க, அதை பத்தி நான் பெருசா கண்டுக்கவே மாட்டேன். ஆனா மோடி அவர்களை குறித்து எவனாச்சும் பேசினானா அவனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததாக சர்ச்சைக்குரிய திமுக அமைச்சர் திரு அன்பரசன் அவர்கள் சமீபத்துல ஒரு மேடையில ஓட்டு போடாதவங்க கிட்ட எல்லாம் ஓட்டு போடுங்கன்னு யாரும் தொங்காதீங்க, ஓட்டு போடக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்களுடைய காலில் போய் விழுங்க, அவங்க கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க அப்படி மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதை கொஞ்சம் பாருங்க. இங்க நம்ம காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பேசுகிற போது சொன்னார், எங்க வீக்கா இருக்குதோ அங்கதான் கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்த தேவையில்ல, எங்க நல்லா இருக்குதோ அங்கதான் கவனம் செலுத்தணும். அதனால போச்சு, நீ போய் அங்க போய் எடுத்துக்கின்னு அவன்கிட்ட போய் சுத்திக்கணும், அவன் தான் ஓட்டு போடலன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல நீ எத்தனை வாட்டி போய் கேட்டாலும் நம்ம ஓட்டு போட மாட்டான். நம்மால் எங்க நல்லா இருக்கிறானோ அவன் காலில் போய் 2 வாட்டி விழு, அவன் ஓட்டு போடுவான். நம்ம இது நம்ம தந்திரம், இது கட்டுதோ, இது எங்க வேலை. இது ஓட்டு போடாதவங்கிட்ட நீ போய் தொங்கின்னு இருக்க வேண்டிய வேலை இல்லை. அவன் ஓட்டு போட மாட்டான், நீ தான் காலில் வந்த விட. நம்மால் ஓட்டு போடுறவங்கிறான் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவான். அவங்க கிட்ட எல்லாம் போங்க, அவங்க காலில் போய் விழுங்க, அவங்க கிட்ட ஓட்டு வாங்க. அவங்க நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. டைம்ல வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அங்க போய் 2-3 வாட்டி ஓட்டு கேளுங்க. கூட்டணி கட்சி காங்கிரஸ் அவர் பாத்தீங்கன்னா எங்க நமக்கு பெருசா சப்போர்ட் இல்லையோ அங்க போயிட்டு நீங்க ஓட்டு கேட்கணும் அது மாதிரிலாம் சொல்லியிருந்தார் போல. அதுக்கு நம்முடைய அன்பரசன் அவர்கள் என்ன சொல்றாரு, அங்க போயிட்டு இழவெடுக்காதீங்க, அவங்களாம் நீங்க என்ன பண்ணாலும் ஓட்டு போட மாட்டாங்க, அவங்ககிட்ட நீங்க காலை விழுந்தீங்கன்னா வேஸ்ட், யாரும் ஓட்டே போட மாட்டாங்க. ஓட்டு போடக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றவங்க கிட்ட போய் காலை விழுங்க, அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடாதவங்க கிட்ட ஓட்டு போடுங்க, நீங்க தொங்காதீங்க அப்படி மாதிரி சொல்லி புதுசா ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காரு அமைச்சர் அன்பரசன் அவர்கள். இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் மீட்டிங்ல நான் மட்டும் அமைச்சரா இல்லைன்னா மோடியை பீஸ் ஆக்கிடுவேன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப பாருங்க இவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு. கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இத பாருங்க, நான் நடத்தும் 2வது உலகப் போர் இது, நான் நடத்தும் 2வது உலகப் போர் இது. இந்த தேர்தலில் நீங்கள் அளிக்கும் ஓட்டு ஜனநாயகத்திற்கு, தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு அளிக்கும் வாய்ப்பு. தர்மபுரியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உரை. நான் நடத்தும் 2வது உலகப் போர் இது. அப்போ முதலாவது உலகப் போர் 2019 எலெக்ஷன் அதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முதலாவது உலகப் போர்ல இவங்க தோத்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஆமா, தோத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். இந்த முறை இவங்களை ஜெயிக்க வச்சோம்னா நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கும் அளிக்கும் வாய்ப்பு அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. முதல் முறை நீங்க எல்லாத்துலயுமே ஃபுல் ஸ்வீப் பண்ணீங்க, நீங்க தான் வின் பண்ணீங்க. 38, 39 தொகுதிகளை நீங்க தான் வின் பண்ணீங்க. உங்ககிட்ட 39 எம்பிக்கள் இருந்தாங்க. அந்த 39 எம்பிக்களை வச்சுட்டு தமிழக மக்களுக்கு என்ன பண்ணீங்க தெரியல. அப்படி இருக்கும்பொழுது மறுபடியும் இந்த முறையும் நீங்க ஜெயிக்க வைங்கன்னு சொல்றீங்க. இந்த முறையும் ஜெயிக்க வச்சா என்ன பண்ணுவீங்க? 2019 நாங்க வந்தோம்னா இதெல்லாம் பண்ணுவோம் சொல்லியிருந்தீங்க, அது இப்போ வரைக்கும் பண்ணல. 2021 நாங்க ஜெயிச்சோம்னா இதெல்லாம் நாங்க பண்ணித்தரோம் சொன்னீங்க, அதுவும் பண்ணல. இப்போ 2024க்கு வந்துட்டு கடந்த 2 தேர்தல்கள்ல என்னென்னலாம் வாக்குறுதிகள் கொடுத்தீங்களோ அதை கொஞ்சம் மாத்தி இப்ப மறுபடியும் அதே மாதிரியான வாக்குறுதிகள் தான் கொடுக்குறீங்க. இப்போ ஜெயிச்சீங்கன்னா நீ மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? கடந்த 2 தேர்தல் என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப வினோதமா இருந்தது, நான் நடத்தும் 2வது உலகப் போர் இதுன்னு சொல்றாரு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அடுத்ததாக இத பாருங்க, ராசா காரை முழுமையாக சோதனையிடாத பறக்கும் படை அதிகாரி கீதா சஸ்பெண்ட். இப்ப ரீசெண்டா ஒரு 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன், அப்போ ராசா அவர்களுக்கு சொந்தமான காரை அங்க இருந்த காவல்துறையினர் பாத்தீங்கன்னா பெருசா செக் பண்ணவே இல்லை. அவர் கார்ல சூட்கேஸ், ட்ராலி இது மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கு, அதை எதுவுமே பெருசா சரியா சோதனை போடாம அப்படியே அமுச்சு விட்டாங்க. அந்த வீடியோக்கள் கூட பயங்கரமா வைரலா போச்சு. அதனுடைய எதிரொலியாக இப்போ ராசா காரை முழுமையாக சோதனையிடாத பறக்கும் படை அதிகாரி கீதா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க தேர்தல் ஆணையம். அடுத்து பாருங்க, இதே மாதிரியான ஒரு செய்தி தான். இதோ நடக்குது தேர்தல் விதிமீறல். திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து திருக்கோவிலூர் சாலையில் செயல் வீரர் கூட்டம் நடந்தது. இதற்கு ஆள் திரட்டி வந்தவர்களுக்கு கணக்கு நோட்டு சரிபார்த்து பணப்பட்டுவாடா செய்த நிர்வாகிகள். இத மாதிரி தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. திமுக எங்கெங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போறாங்களோ அங்கெல்லாம் நடக்கிற கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு டோக்கன் கொடுத்து காசு கொடுக்குறாங்க. சில பேருக்கு டோக்கன் கொடுத்தும் காசு கொடுக்காம இருக்காங்க. சில பேருக்கு இது மாதிரி நோட் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க.
பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது பயங்கரமா நடந்துட்டு தான் இருக்கு. நாம அதை எல்லாத்தையுமே செய்திகளை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நிறைய சேனல்கள்ல அது குறித்து போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா அது குறித்து பெருசா ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களான்னா பெருசா எதுவுமே இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ராசா அவர்களுடைய காரை சரியா சோதனை போடாத ஒரு அதிகாரிய சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்பதான் அது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் பண்ணிருக்காங்க. இத மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அது செய்திகளும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது குறித்து பெருசா ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னா இல்ல. அதுக்குதான் தினமலர்காரன் போட்டிருக்கான், இதோ நடக்குது தேர்தல் விதிமீறல் அப்படின்னுட்டு. ஆனா அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை டைம்ல ஆரத்தி எடுத்த ஒருத்தவங்களுக்கு காசு கொடுக்கறத இப்போ அதை எடுத்து வந்து போட்டுட்டு இத மாதிரிலாம் காசு கொடுக்குறாரு பாருங்க சொல்லி ஒருத்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணதுக்கு அதுக்கு கோயம்புத்தூருடைய கலெக்டர் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு. அது பழைய வீடியோன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த வீடியோக்கெல்லாம் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்றாரு. ஆனா இத மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது மற்றவர்கள் யாருமே பெருசா நடவடிக்கை எடுக்கிறதே இல்ல. ஏன்னுதான் தெரியல. பாஜக ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, திமுக ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. இத பத்தி என்ன சொல்றது, நீங்களே சொல்லுங்க. கடைசியாக இத பாருங்க, தமிழக பாஜக கவுண்டர் கோபால்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்களா, அதுலதான் 38 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து நீங்கள் இதுவரை சாதித்தது என்ன அப்படின்னு கேட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. தமிழக உரிமைகளை மீட்க திமுகவிற்கு வாக்களியுங்கள் முதல்வர் ஸ்டாலின். போன தடவை 38 எம்பி ஜெயிச்சிங்களே, அப்படி எத்தனை உரிமையை மீட்டிங்கன்னு நான் கேட்கல, மக்கள் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரிதான். லாஸ்ட் டைம் 38 எம்பிக்களை திமுக தரப்புல இருந்து வின் பண்ணாங்க. அவங்க பெருசா என்ன செஞ்சாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியல. இந்த முறை பாத்தீங்கன்னா இது நான் நடத்தும் 2வது உலகப் போர் அப்படி மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. முதல் உலகப் போர் நடத்தும் போது அது மூலியமா என்னென்னலாம் செஞ்சீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த முறை கண்டிப்பா உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. பட் இந்த முறையும் பாத்தீங்கன்னா கடந்த 2 தேர்தல்கள்ல என்னென்னலாம் சொல்லி ஓட்டு கேட்டாங்களோ அதே மாதிரிதான் இந்த முறையும் பண்றாங்க. பார்ப்போம் இந்த முறை மக்கள் இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்பி ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம். சோ அவ்வளவுதான் இந்த கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.